குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவுடைய பார்வை பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் கிடைக்கிற நேரம் அற்புதமாக ஆரம்பம். இந்த மே மாதம் முதல் குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போகிறார். நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போறார். நாம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வையை திருப்புகிறார். அப்ப குரு தான் முதல்ல மனசுல இடம் பிடிக்கிறது, மற்றவங்க எல்லாம் அப்புறமா தான். அப்படிப்பட்ட குரு நம்ம மனசுல இப்ப இடம் பிடிக்க போறார். பிளே தமிழ் நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி இந்த மே மாதம் முதல் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போறோம். என்னைக்குமே பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். அதுல குரு உங்க மனசுல இடம் பிடிக்க போறார். குருவுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்க போறீங்க. பார்க்கலாமா? குரு பெயர்ச்சியிலே மிகவும் ஆனந்தத்தை நாம கிடைக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்தாதான் ஆனந்தம் கிடைக்கும். இந்த ஒதுங்கி இருக்கிறதுனா என்னங்க? வேண்டான்னு ஒரு மனுஷன் யாரெல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். வேண்டாம் வேண்டான்னு சொல்றவங்களுக்கு இந்தா அதை கொண்டா, இந்த இதை கொண்டா, எனக்கு எல்லாத்தையும் கொடு, எனக்கு போகுதான் எல்லாமே, அப்படி நினைக்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்காது. இந்த குணம் இல்லாதவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. யார் தெரியுமா? நீங்க தான். கன்னி ராசிக்காரவங்க. வேண்டாம் என்று வெறுக்கக்கூடியவர்கள் தான். வந்தா நம்ம பாராட்டுவோம், நமக்கு ஒரு பதவியே வந்ததுன்னா சிறப்பாக செய்வோம். ஆனால் எனக்கு போகதான் மற்றவனுக்கு வேணும் அப்படி நினைக்கிறவர்கள் கிடையாது. அப்போ குரு உங்களுக்கு எந்த இடத்துக்கு வந்தாலும் லாபம். இங்கே தான் நீங்கள் பெரிய பாசிட்டிவ். ஏன்னா உங்களுக்கு அசுர குரு தேவகுருன்னு ரெண்டு குரு. அதுல அந்த அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீசம். பெரும்பகுதி கன்னிராசிக்காரவங்க பணத்துக்கு அலையக்கூடியவர்கள் அல்ல. மணி மைண்டு கண்டிப்பா இருக்காது. எனக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு பொறுப்பு, அதை நான் சிறப்பாக முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். இந்த ஒர்க்குக்கு பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். அதெல்லாம் நான் ஒர்க்கு பண்ணுறேன், நான் சிறப்பாக பண்ணாமல் எனக்கு பணம் வேணும்னு ஆசைப்படுறவங்க கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் 50% தான் ஒர்க் பண்ணுவான், ஆனால் ஊதியத்தை மட்டும் 100% கேட்பான். அவன் எதுக்குடா கேட்குறான்னு நமக்கு பல பேருக்கு புரியாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் ஒரு 4 வருஷம் நம்ம அப்படியே பார்த்துட்டு நீங்கள் 5ஆவது வருஷம் வீட்டில் போய் பாருங்களேன், 50% பண்ண ஒர்க்குக்கு அவன் சந்தோஷமா இருப்பான். மீதி இந்த 100%க்கு பணம் கேட்டான் பாருங்க, அவன் அந்த 50% வெறும் மருத்துவத்துக்காக செலவு பண்ணியிருப்பான். சிறுக சிறுக சேர்த்து மொத்தமாக மருத்துவத்தில் கொண்டு போய் கொடுத்துருப்பான். மொத்தமாக ஏமாந்துருப்பான். எவனாவது லவுட்டின்னு போயிருப்பான். இதெல்லாம் தான் நடந்திருக்கும். ஆனால் கன்னிராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், நான் உழைக்க எவ்வளோ வேணாலும் தயார், ஊதியத்தை நீ எவ்வளோ வேணாலும் குறைச்சி கொடு, ஆனால் என் கௌரவத்தை மட்டும் தட்டாது. இதுதான் கன்னிராசி. அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு குரு சப்போர்ட் பண்ணுற கிரகம். ஏன்னா சுக்கிரன் நீசம். பணத்தின் மீது ஆசை கொண்டவர்கள் கிடையாது. ஆனால் தனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா அது கீழே உள்ளவன் மேலே உள்ளவன், அவனுக்கு தகுதி இருக்குது தகுதி இல்லை, இதையெல்லாம் கன்னிராசி பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு என்னை நம்பி கொடுத்துருக்கான், அவனுக்கு நான் அதை செஞ்சு தரேன், இதுக்கு உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்பயும் பணம் வேணாம்னு சொல்ல முடியாது. இல்லை, இந்த உலகமே மணி மைண்டில் உள்ள உலகம். இதில் மட்டும் நாம் மட்டும் எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னா நம்மளை இழுச்ச வாயன்னு சொல்லிட்டு போயிடும். என்றைக்குமே நான் ஒன்று சொல்லுவேன், எல்லாத்துக்குமே ஒரு ரேட்டு வச்சுக்கணும். நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், பணம் வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், இல்லைங்க நீங்களே வச்சிங்க அப்படி யாருக்குமே சொல்லாதீங்க. என்ன வேலை பண்ணாலும் கூலி கேளுங்க, தப்பு இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் உறவுகள்லாம் நீடிக்குது. இவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருங்க, அவரோட பழக்க வழக்கம்லாம் எனக்கு வேணுங்க
அப்படிலாம் ஆசைப்படாதீங்க. அதெல்லாம் ஒரு நாள் கூட கிடைக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நண்பனா இருக்கா, நாளைக்கு எதிரியா போடுறான். இவன் இன்னைக்கு இருக்கும் போது இவன் நம்ம ஒரு வேலை பார்த்தா அதுக்கு பணம் கொடுத்துரும். சார் இவர் நான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் சார், இவர்கிட்ட போய் எப்படி சார் வாங்குறது, அவன் நாளைக்கு தெரியாம நான் போடுவான். இவ்வளோதான் பிளான். கன்னிராசிக்காரர்களே ரொம்ப தெளிவாக இருங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் பிள்ளையாருக்கு அவை பாடினாங்க இல்லையா, பண்ணாங்களா இல்லையா? கலந்து உனக்கு நான் தருவேன் சங்கத்தமிழ் மூன்றும் எனக்கு நீ தானே கேட்டாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அறிவை ஆண்டவன் கொடுத்துருக்கிறான். உங்களால இந்த மூளை உங்களுக்கு மூளை பேசும். கன்னிராசிக்கு மூளை பேசும். வாய் தானே பேசி பார்த்துருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்துட்டு நான் வந்துட்டு இப்போ நான் தான் உங்களை சந்திக்கிறேன், எனக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் முடிச்சு தாங்கலாம் அப்படின்னு. அப்போ நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த நடத்துறதுக்கான ஒரு சான்ஸ் கூட இருக்காது. ஆனால் உங்கள் மூளை பேச ஆரம்பிக்கும் உங்கள்கிட்ட. இவனை போய் பாரு, அவனை போய் பாரு, இங்கே வை, இதை செய், அதை செய், சொன்ன நேரத்தில் முடிச்சு கொடுப்பீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் ஊதியம் வாங்காமல் போகலாமா? உங்களுக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஊதியம் வேணும். அதனால இந்த நேரம் 10வது வீடு, இந்த குரு பகவான் உங்களுக்கு பதவி யோகத்தை கொடுக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு பதவியை தரார், உங்களுக்குன்னு ஒரு உயர்வை கொடுக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க 10ஆம் இடத்துல குரு வந்தா பதவி போயிடுவாங்க. உனக்கு பதவி இன்னொன்னு கிடைக்க போதியா? சூப்பர்வைசராகவே இருக்கிறது எப்படி? மேனேஜராக வேணாமா? லட்சாதிபதியாகவே இருந்துட முடியுமா? கோடீஸ்வரனாக வேணாமா? நம்மளை உயர்வு காலம் நம்மளை உயர்த்துறதுக்கு தகுதிப்படுத்துது. ஏன்னா நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, உங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். நீங்க இன்னைய வரைக்கும் உங்க கேலண்டர்ல எடுத்து பாருங்க, காலம் கடந்து வந்திருப்பீங்க. படாத சிரமம் இல்லை, நெருக்கடிகள் இல்லை. ஆனா நீங்க வாழ்க்கையில கீழே இறங்கி இருக்கீங்களா மேலே ஏறி இருக்கீங்களான்னு பாருங்க. ஆனா நீங்க ஒண்ணுல மட்டும் கீழே இறங்கலாம். எவனையாவது நம்பி பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா கீழே இறங்கிடுங்க. அதுக்குள்ள நான் பொறுப்பு இல்லை. நான் தான் இப்ப சொல்லிட்டேனே, மணி வாங்கணும்னு சொல்லிக்கிறேன். மணியை கொடுங்கன்னே கன்னிராசிக்கு நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. மணி வாங்கணும், எல்லாத்துக்கும் பணத்தை பாரு. மற்றவன் செய்யறத விட வேலையை 10% அதிகமா செய், திருப்தியா செய், சந்தோஷம், அதுதான் புண்ணியம். ஆனா நான் பணமே இல்லாம ஒரு விஷயத்தை செய்யறேன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதுங்க, வேண்டாம். நல்ல தெளிவா இருங்க. இதுதான் குரு ஆசைப்படுறார். நம்ம குரு ஆசைப்படுறதாங்க நாம செய்யணும். 10வது வீடுங்கிறது பலம் கொடுக்கக்கூடிய நேரம். எனக்குள்ள ஒரு பலம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் முடியல சார், எனக்கு ரொம்ப டல்லா இருக்கும் சார், முடியல சார், உடனே என்ன பண்ணுவாங்க, பெட்ல சேர்ப்பாங்க, குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. அதானே செய்வாங்க. பிபி பார்ப்பாங்க, சுகர் பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு குளுக்கோஸ் ஒன்று போடுவாங்க. அந்த குளுக்கோஸ் போனோம்னா ஃப்ரெஷ் ஆயிடுவான். அவ்வளவுதான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துற நேரம். குரு 10க்கு வர்றாருல, பதட்டமே படாதீங்க. உங்களுக்கு எத்தனை ஏணி வச்சாலும் உங்களை இறக்க முடியாது. இன்னைய வரைக்கும் நீங்க ஏறிக்கிட்டு தான் இருக்கீங்க வாழ்க்கையில. சில இறக்கங்களை சந்திச்சீங்க, காரணம் சில நட்புகளை நம்புனீங்க. அவன் கொடுத்த என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஆர்வமான சில வார்த்தைகளை, போலியான வார்த்தைகளை சொன்னா அதை நம்புனீங்க. போலியை நம்பாதீங்க, உண்மையை நம்புங்க. உண்மையோட பழகி பாருங்க, ரொம்ப நாள் நல்லா இருக்கலாம். போலியோட பயணம் பண்ணோம்னா ரொம்ப நாள் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அந்த போலியை காப்பாற்றுறதுக்குன்னே நம்ம வருத்தப்பட்டு இருக்கணும். பல பேர் உங்களை பணயமாக பகடக்காயாக வைக்கிறாங்க. யாருக்கும் அப்படி யோசிக்காதீங்க கன்னிராசிக்காரர்களே. 10வது வீடு உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய நேரம், பதவி கொடுக்கக்கூடிய நேரம், உயர்வு கொடுக்கக்கூடிய நேரம். நல்லா பயன்படுத்திங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். அரசியல் சார்ந்த முயற்சிகளை கரெக்டா எடுங்க, சக்சஸ் ஆவீங்க. தப்பா பிளான் போடாதீங்க. ஒன்னே நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய தலைமை, உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய மேலிடம், உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களை
உங்கள் செயலால் திருப்திப்படுத்த முடியாதுங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. குரு அதை தான் சொல்றார். சந்தர்ப்ப அறிவுன்னு ஒன்று இருக்கு. உங்களுடைய செயல், என்னுடைய தலைவனுக்காக நான் ஓடா உழைக்கிறேன்ப்பா, அவன் முன்னேற முடியாது. தலைவனுக்கு எது தேவையோ அதை அந்த நேரத்தில் கொடுத்தாதான் ஒரு தொண்டன் முன்னேற முடியும். இந்த ஓடா உழைக்கிறதெல்லாம் வேணாம். ஓட்டுக்கு என்னைக்கு மதிப்பு? நான் சொல்றது ஆமை ஓடு, அந்த ஓடா சொல்றது. ஓடா நம்ம உழைக்க வேண்டாம். சந்தர்ப்பவாதியா இருங்க, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு வரலாம். கன்னிராசிக்காரர்கள் உண்மையிலேயே அரசியல் பின்புலம் கொண்டவர்கள். ஆனா முன்பலத்தில் கொண்டு வர முடியாது உங்களை. ஏன்னா நீங்க ரொம்ப விசுவாசமா இருந்துருவீங்க. ஒரு தலைவன்கிட்ட போய் உதவி கேட்கறதுக்கு கூட அவர் கொடுப்பாருங்க அப்படின்வாங்க. கேட்கணும், அவர் மறந்துடுவாரு. உனக்கு ஒரு தலைவன், அவனுக்கு 10 தொண்டன். இந்த இடத்துல கவனிக்கணும் இந்த வார்த்தையை. ஒரு தொண்டனுக்கு ஒரு தலைவன், தலைவனுக்கு 10 தொண்டன். அந்த 10 தொண்டன்ல யாரு இந்த தலைவரை யாரு அதிகமாக என்ன சொல்லுவாங்க, சந்தோஷப்படுத்துறாங்க, யாரு அடிக்கடி கண்ணில் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும் இல்லையா? அதனால இந்த காலகட்டம் 10ஆம் இடம் பதவி ஸ்தானம், முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய நேரம், குரு பலம் இருக்கு. பின்னோக்கி போகாதீங்க, சிந்தனையை முன்னெடுத்துங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, குறைவில்லாம இருப்பீங்க. வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழ் நேயர்களே, 90% நன்மைகளை பெற முடியும். நல்லதே நடக்கும்.